இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, சுடுகாடு இருக்கிற இடத்துல தான் பாடியை எரிக்கணுமா, வேற எந்த இடத்துலையும் எரிக்கக்கூடாதான். இதுதான் நடைமுறை பழக்கமா. அந்த பழக்கத்தை நம்ம மாற்றலாமான்னு கேட்குறாரு. அது நான் உங்ககிட்ட கேட்குறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட உடலை நீங்கள் மெரினால அடக்கம் பண்ணீங்க? சுடுகாட்டில் அந்த பாடியை அடக்கம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ராவோட ராவா போய் உயர்நீதிமன்றம் கதவை தட்டி உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் மெரினால தலைவரோட உடலை அடக்கம் பண்ணீங்க. இது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி அப்பீலுக்கு போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலைமை? இத்தனைக்கும் அவர் முதலமைச்சர் கூட இல்லை. யார்? கருணாநிதி அவர்கள். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. அதுக்கு இவர் இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. எதுக்கு கம்பேர் பண்ணுறது? விவஸ்தை இல்லை உங்களுக்கு? கேட்குறேன். என்னங்க, தீபம் ஏற்றுறது ஒரு குத்தமாங்க? என்னமோ அது பெரிய ஒரு விஷயம் மாதிரி பேசுகிறாரு. அதாவது ஏற்றவே முடியாதுதான், அங்கே தீபத்துணே இல்லையா, சர்வேக்கல் தான் இருக்கான். நல்ல வேலைங்க, அரசாங்கம் 144 தொடை உத்தரவு, அதாவது போலீஸ் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் போட்டதுனால தீபம் ஏற்றலையாம், இல்லைன்னா ஏற்றிருப்பாங்களாம். எப்படி பேசுறாரு தெரியுமா அவரு? உங்க பேர்ல ரகுபதினு இருக்க, அந்த பேரை மாத்துங்க ஃபர்ஸ்ட். நீங்க சட்டம் தெரியாத சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறீங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்த அப்புறம் அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ற அளவுக்கு இந்த திமுக ஆட்சியில தாங்க நிறைய நடக்குது. தீபம் ஏத்துறதுக்கு பழக்க வழக்கமே இல்லையா. அந்த பழக்கம் இடையில நிப்பாட்டி இருந்தாங்க. அதை திரும்பவும் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கோர்ட்டு கேஸ் போட்டதுனால அதை திரும்பவும் அது ஏற்றுங்கன்றாங்க. இதில் என்னங்க தப்பு? இஸ்லாமிய மக்கள் கூட இவ்வளோ எதிர்ப்பு சொல்லலைங்க, இவங்க எதிர்ப்பு பண்ணுற மாதிரி. அதாவது முருகனை சூரியன் தொட்டுருச்சு, இனி என்ன ஆகுது பாருங்க, பொசுங்கி தான்